என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வீடியோ. இதுக்கு முன்னாடி Realme தரப்புலேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்புறமாக நிறைய ரூமர்ஸ் நடந்துச்சு, இந்த மாதிரி Realme 8 Pro வரப்போன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து இந்த Realme 8 Pro அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் இப்போ அதோட கௌதம் சேனல் வாங்கக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி பாக்ஸ் கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நடுவில் வந்து பெருசாக 8 போட்டிருக்காங்க, கீழே வந்து ப்ரோன்னு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து Realme போட்டிருக்கு, மேலே வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் போட்டிருக்காங்க. இப்போ வர எல்லா Realme ஃபோன்ஸ்லையும் இந்த போட்டிருப்பாங்க, இந்த இது போட்டிருப்பாங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து எல்லோ கலரில் பார்க்க இப்போ வர எல்லா Realme ஃபோன்ஸும் எல்லோ கலரில் தான் இருக்க போகுது. ரொம்ப பாக்ஸ் ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மொபைலும் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனை எடுத்து சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் வச்சு உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் கைட்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து ஒரு Realme சார்ஜரு. இந்த சார்ஜர் வந்து 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ஒரு 1 hour to 1.5 hours உங்களுக்கு வந்து 0 to 100 வந்து ஸ்பீடாக ஏறிடும். அந்தளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ள வந்து ஒரு Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து உள்ளே வந்து ஒரு Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து உங்கள் Realme ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து Type C கேபிள், இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Realme 8 Pro இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு டிசைன்னு சொல்லலாம். பின்னாடி வந்து ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஷைனிங் எஃபெக்ட் பார்க்க நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த மொபைலில் வந்து வெயிலில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த Realme 8 Proவில். இப்போ நம்ம இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக மேலே வந்து க்ளீனாக இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. பாட்டமில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, Type C போர்ட் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, பிரைமரி மைக் இருக்குது. அப்புறமாக 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதான் இந்த Realme 8 Proவோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Qualcomm Snapdragon 765Gங்கிற ஒரு Octa ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி, நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, சூப்பராகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. லேகிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. அதுக்கடுத்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னே சொல்லலாம். அப்புறமாக GPU வந்து Adreno 620 கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது இந்த ப்ராசஸர். இப்போ நீங்கள் இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட ப்ராசஸர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த Realme 8 Proவோட RAM வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக வரப்போகுது. ஒன்று வந்து 6GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் வருது. அதோட ப்ரைஸிங் வந்து 20,000 rupees வருது ப்ரைஸிங்கு. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 8GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் வருது. அதோட ப்ரைஸிங் வந்து 23,000 rupees வருது. ரெண்டுக்கும் 3,000 rupees வித்தியாசம் வருது. சீப்பான மொபைல்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாவே இருக்க போகுது, அடுத்தடுத்து சொல்லுவேன். ஸோ பாருங்கள். இப்போ நம்ம இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.57 inch ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்க போகுது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து என்னென்ன வார்த்தைகளை பார்க்குறீங்களோ அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அந்தளவுக்கான ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLEDங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. அப்புறமாக இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறமாக யூஸ் பண்ணுறதுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமாக சேஃப்டிக்காக கார்னிங் Gorilla Glass 5 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் கூட கீழே போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அப்புறமாக டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது, கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்ம இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4200 mAhக்கான ஒரு லித்தியம்
பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமாக இந்த பேட்டரி வந்து ஒரு நான் ரிமூவல் பேட்டரி தான். பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அப்புறமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 0 to 100 வந்து 1 hour இல்லைனா 1.5 hours உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும். 0 to 100 ஸ்பீடாக ஏறிடும். அந்தளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க 30 வாட். அப்புறமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அந்த சப்போர்ட்டும் உண்டு. ஓவராலாக இந்த Realme 8 Proவில் வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நம்ம இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து இந்த மொபைலில் வந்து குவாட் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை vlogging எடுத்தாலும் சரி, ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்க போகுது கேமராவோட பெர்ஃபார்மன்ஸு. ஏன்னா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பவர்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமாக இந்த மொபைலில் வந்து ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக ஸ்லோ மோஷன், பனோரமா, HDR அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 120 fpsலையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த Realme 8 Proவில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்க போகுது ரியரில். இப்போ நம்ம இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் கேமரா வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் செல்ஃபியில் வந்து நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து vlogging எடுத்தாலும் சரி, நல்லாவே சூப்பராகவே இருக்கும். அப்புறமாக எக்ஸ்டர்னல் ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பனோரமா அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் வந்து செல்ஃபியில் கிடையாது. அப்புறமாக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fpsலையும் நீங்கள் வந்து செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த Realme 8 Proவில் வந்து ரியர்லையும் சரி, செல்ஃபிலையும் சரி, கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நம்ம இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகலாம். கலர் வந்து 3 கலரில் அவைலபிளாக வரப்போகுது. ஒன்று வந்து சில்வர் கலர், அடுத்ததாக வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரு. நம்ம கையில் இருக்கிறது வந்து சில்வர் கலரு. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. 3 கலரில் எதனாலும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 189 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேட்ரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 4200 mAh கொடுத்துருக்காங்க. வெயிட்டுங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் சொல்லலாம். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து கையில் பிடிக்க நல்லா கிரிப்பாக இருக்கும். நல்லா யூஸ் பண்ணி நல்லாவே இருக்க போகுது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறமாக கலர் OS 7 கொடுத்துருக்காங்க. ரியல்மினால கலர் OS தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கலர் OS 7 வரும். கூடி சீக்கிரமாக ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த மொபைலுக்கு வருமானு தெரிய வரல. வந்தால் நல்லாவே இருக்க போகுது. மொபைலில் வந்து 5G சிம் போடலாம். சிம் கார்டு வந்து 1+1+ மெமரி கார்டும் போட்டுக்கலாம். சிம் 1+ சிம் 2+ மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 512 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்பாங்க, சைடில் கொடுப்பாங்க. அப்புறமாக உங்களுக்கு வந்து பஞ்சுவல் கேமராவில் வந்து ஃபேஸ் அன்லாக் வரும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஜைரோமீட்டர், காம்பஸ், ஆக்சிலோமீட்டர் அந்த சப்போர்ட்டும் உண்டு. இந்த Realme 8 Pro மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. NFC அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் உண்டு. FM ரேடியோ சப்போர்ட்டும் உண்டு. கடைசியாக இந்த Realme 8 Pro வந்து எப்போ வந்து இந்தியா லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகும். இல்லைனா 2021 ஜனவரியில் ஃபஸ்ட் வீக் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. 2020-21 சொல்லிட்டு கன்ஃபார்ம் தெரியவில்லை. டிசம்பர் லாஸ்ட் வீக் இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் லான்ச் ஆகும். வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட ப்ரைஸிங் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், கடைசியாக சொல்லிடுறேன். ப்ரைஸிங் வந்து 2 வேரியன்ட் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து 6GB RAM மற்றும் 128GB சொல்லியிருந்தேன். அதோட ப்ரைஸிங் வந்து 20,000 rupees வருது. ப்ரைஸிங் ரொம்ப சீப்பாகவே இருக்குது. வாங்கினா வாங்கிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு ப்ரைஸிங் ரொம்ப சீப்பாகவே இருக்குது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 8GB RAM அண்ட் 128GB சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 23,000 rupees வருது. ரெண்டுக்கும் 3,000 rupees வித்தியாசம் வருது. உங்கள் இஷ்டம், நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Realme 8 Pro இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்க முடியும். அதுக்கடுத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இதே மாதிரி சந்திக்க வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.